திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியாவில் விமான போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் விரிவடைந்து வருகிற அதே சூழ்நிலையில் விமான விபத்துகளும் உலக அளவில் நடந்து வருகிற அதே நிலையில் இந்தியாவிலும் விமான விபத்துக்கள் சமீப காலங்களாக நடந்து வருகிறது. அந்த வகையில் ஜூன் 12ஆம் தேதி குஜராத்தில் உள்ள அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானமானது விபத்துக்குள்ளானதில் 242 பயணிகள் உயிரிழந்து போனார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு வேதனையான செய்தி. தற்போது ஒரு சர்வதேச ஆய்வாளர் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட கருத்தை தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய ஆய்வின் பேரிலே. பெல்ஜியத்தை சேர்ந்த அவர் இந்த ஆய்வினை குறித்து உலகத்தில் சுமார் 50 சிறந்த நெருக்கடியான நகரங்களில் விமான போக்குவரத்து மிகவும் ஆபத்துக்குள்ளானதாக காணப்படுகிறதாக, அதிலே 8 அதிக நகரமயமாக்கப்பட்ட இந்திய விமான நிலையங்களும் அடங்குகிறது என்று கூறப்படுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விமான நிலையங்களை சுற்றி சுமார் 15 கிலோமீட்டர் அளவிற்கு எந்த குடியிருப்புகளும் இருக்கக்கூடாது, அதுதான் நியதி. ஆனாலும் தற்போது அதிக நகரமயமாக்குதல் காரணமாக உலகத்தில் அதிக நெருக்கடியான விமான நிலையங்களாக 50 விமான நிலையங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் இந்தியாவை சேர்ந்த 8 விமான நிலையங்கள், மும்பை உட்பட, சூரத், டெல்லி உட்பட சுமார் 8 விமான நிலையங்கள் இதிலே அடங்குகின்றன. இதிலே முதலிடத்தில் மும்பை விமான நிலையம் இருக்கிறது. கடந்த நாளிலே ஜூன் 12ஆம் தேதி குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானமானது விபத்துக்குள்ளான பொழுது, அந்த விபத்துக்குள்ளான பகுதியின் கீழே ஒரு கல்லூரி விடுதி ஒன்று செயல்பட்டு வந்தது. அதிலே பயின்ற மாணவர்களும் அதிலே பலியானார்கள், அந்த விமானம் நொறுங்கி கீழே விழுந்தபோது. இதே போல எப்பொழுதெல்லாம் விமான நிலையங்கள் இருக்கிற பகுதியிலே குடியிருப்புகள் சுற்றிலும் இருக்கிறதோ, அந்த பகுதியிலே ஒருவேளை விமான விபத்து ஏற்பட்டால் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களும் உயிரிழக்கக்கூடிய அபாய சூழ்நிலை இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாளிலே ஏற்பட்ட அந்த குஜராத்திலிருந்து புறப்பட்ட அந்த அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஏர் இந்தியா விமான விபத்துக்குள்ளான பொழுது, அது கீழே உள்ள அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவிகளும் அங்கே தங்கியிருந்த மாணவிகள் ஒரு சிலர் பலியாகி இருக்கிறார்கள். அந்த விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு அருகே நியூ லட்சுமி நகர் பகுதி இருக்கிறது. அந்த காலனி பகுதியிலே சுமார் 600 வீடுகள், 2000 பேர் வசிக்கின்ற இந்த பகுதி சுமார் 250 மீட்டர் தொலைவில் தான் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த விபத்து சற்று தவறி இருந்தால் கூட குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் அழிக்கப்பட்டிருக்கலாம். இந்த விமான விபத்தினாலே ஆயிரக்கணக்கான பேர் பலியாகி இருக்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட அதிக நகரமயமாக்குதல், விமான நிலையங்களை சுற்றி திட்டமிடப்படாத நகரமயமாக்குதல் இருக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. ஆகவே நம்முடைய இந்தியாவிலே மும்பை உட்பட 8 விமான நிலையங்கள் இப்படிப்பட்ட ஆபத்துக்குள்ளான சூழலில் இருக்கிறது. இது சரி செய்யப்பட வரும் நாட்களிலே விமான விபத்துக்கள் இந்த பகுதியிலே தடுத்து நிறுத்தப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட, குடியிருப்பு பகுதிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதிருக்க கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசங்களில் அதிகரித்து வருகிற விமான விபத்துகளை கேள்விப்பட்டு அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கடந்த ஜூன் 12ஆம் தேதி எங்களுடைய இந்திய தேசத்தில் குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மிகப்பெரிய விபத்துக்குள்ளானதிலே 242 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சுவாமி ஆண்டவரே, இதை சுற்றி இருக்கிற குடியிருப்பு பகுதிகளிலே ஆண்டவரே தகப்பனே, சற்றும் தவறுதலாக இன்னும் கூட விழுந்திருந்தால் அந்த கல்லூரி மாணவிகளோடு கூட அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள ஜனங்களும் அழிந்து போயிருப்பார்களே. ஆண்டவர், இதே போல 8
ஆண்டவரே, நெருக்கடியான நகரங்களில் உள்ள விமான நிலையங்கள் இப்படி ஆபத்துக்குள்ளான சூழ்நிலையில் இருக்கிறதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமான நிலையங்களை உங்கள் ஆளுகைக்குள்ளே பாதுகாப்பின் கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சுற்றி இருக்கிற பகுதிகளில் உள்ள குடியிருப்பு மக்கள் எந்த பாதிப்பும் இன்றி ஆண்டவரே அந்த இடத்தில் இல்லாதபடி அகற்றப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பாதுகாப்பு கருதி இந்த காரியங்களை செய்யும் பொழுது அரசாங்கம் அவருடைய வாழ்வாதாரம், வாழ்விடம், அவருடைய எதிர்காலம் பாதிக்காமல் இதை சரி செய்ய ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தருளுங்க. ஆண்டவர், எந்த விதத்திலும் குடியிருப்பு பகுதிகளிலே விமானம் விழுந்து விபத்துக்கள் நேரிடுவது முற்றிலும் தடுக்கப்பட, விமான விபத்துக்கள் தடுக்கப்பட ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். விபத்துக்களை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய கிரைகள் அழிக்கப்படட்டும். நீங்க போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பாதுகாப்பை கட்டளையிட்டு கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் ஆசீர்வதிப்பா சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே நீங்க பாதுகாப்பை கட்டளையிட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.